உதயா கார்த்திக் என்ற நடிகர் நடிக்கக்கூடிய ஃபேமிலி படம் என்ற திரைப்படத்தை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு புதுப்பட ட்ரைலர்கள் பிடிக்குமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். உதயா கார்த்திக் மற்றும் விவேக் பிரசன்னா போன்றவர்கள் இணைந்து நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் ஃபேமிலி படம் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தை இயக்குவது யார் என்றால் நம்ம செல்வகுமார் திருமுருகன். இசை மற்றும் பின்னணி இசையை அனிவ் என்ற மியூசிக் டைரக்டர் இசைத்திருக்கின்றார். மேலும் உதயா கார்த்திக் விவேக் பிரசன்னாவுடன் இணைந்து சுபிக்ஷா, கயாரோஹணம், பார்த்திபன், ஸ்ரீஜா, மோகனா, சுந்தரம், கவின், ஜனனி, சந்தோஷ், அரவிந்த், ஜானகிராமன் போன்றவர்கள் இணைந்து இந்த திரைப்படத்தை கலக்கியிருக்கின்றார்கள் என்று கூறலாம். புரொடக்ஷன் கம்பெனி யார் என்றால் யூகே கிரியேஷன். கிட்டத்தட்ட புதுமுகங்களை வைத்து எடுக்கக்கூடிய இந்த திரைப்படம் என்பது அனைவருக்கும் பிடித்தமான ஒரு திரைப்படமாக அமையும். ஏனென்றால் இது ஃபேமிலி படம் என்று படத்தின் பெயரே வைத்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஃபேமிலி அனைவரும் சென்று பார்க்கக்கூடிய திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திரைப்படத்தின் ட்ரெய்லரை பார்த்தவரை திரைப்படத்தில் நாயகன் அவர்கள் ஏதாவது ஒரு படத்தை எடுத்துவிட வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு இருக்கின்றார். அதற்காக செய்கின்ற பல்வேறு வேலைகள் தான் இந்த திரைப்படத்தின் மிக முக்கிய கருவாக அமைந்திருக்கின்றது. இறுதியாக திரைப்படம் எடுப்பதற்கு குடும்பமே ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு உதவுகிறார்கள் என்பதால் தான் இந்த திரைப்படத்தின் பெயரை ஃபேமிலி படம் என்று வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த திரைப்படம் புது கதை களத்தை கொண்டதாக இருக்கும். பல்வேறு புது முகங்கள் இதில் இருப்பதால் திரைப்படம் என்பது சுவாரஸ்யம் மிகுந்ததாக இருக்கும். புதுவிதமான ஆக்ஷன்களை மக்கள் கண்டுகளிக்க கூடும் என்பதில் மாற்று கருத்தில்லை. பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு கதைகள் இதுபோன்று புதுவிதமான கதை களங்களை கொண்டதாக தமிழ் சினிமாவில் வந்த வண்ணம்தான் இருக்கின்றது. அதை பார்ப்பதற்கு நாம் தான் தவறுகின்றோம். நிச்சயமாக அதையும் தேடி தேடி பார்த்தால்தான் புதிதாக வருபவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு மிக சந்தர்ப்பமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். நாம் அந்த புது படங்களை வெகுவாக தவிர்க்கின்றோம். ஏன் அவ்வாறு செய்கின்றோம் என்று நமக்கு தெரியவில்லை. நிச்சயமாக ஒவ்வொருவரும் திரையரங்கு சென்று புது முகங்கள் படைக்கின்ற படைப்புகளை பார்த்தால் நிச்சயமாக நல்ல படங்களுக்கு நல்லதொரு வரவேற்பை தமிழ் மக்கள் கொடுப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதை மனதில் வைத்து புதுமுகங்கள், புது டைரக்டர்கள், புது நடிகர்கள் நடிக்க வேண்டும். மக்களுக்கான படங்களாக அது வர வேண்டும் என்பது இந்த காணொளி வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் திரைப்படத்தை பொறுத்த மட்டில் ஃபேமிலி படம் ரிலீஸ் டேட் என்பது டிசம்பர் 6 அன்று ரிலீஸ் ஆகின்றது உலகம் முழுக்க என்று திரைக்குழுவினர் அறிவித்திருக்கின்றார்கள். பார்க்கலாம். இந்த திரைப்படம் என்பது அந்த திரைப்படத்தை இயக்கிய இயக்குனருக்கும் மேலும் அதில் நடித்த நடிகர்களுக்கும் எந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை எதிர்காலத்தில் தமிழ் சினிமா உலகில் கொடுக்கின்றது என்பதை இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன பிறகுதான் நம்மால் கூற முடியும். பார்க்கலாம். இந்த திரைப்படம் மற்றும் மிகச்சரியான ஒரு படமாகவும் லப்பர் பந்து போல மிக தெளிவான கண்ணோட்டத்தோடு ஒரு திரைப்படம் இது இருந்தால் நிச்சயமாக இதை விமர்சனம் செய்வோம், திரை விமர்சனம் செய்து இதற்கான எத்தனை மார்க் என்பதையும் எதிர்காலத்தில் நமது காணொளியில் கொடுப்போம் என்பதில் மாற்று கருத்தில்லை. என்ன மக்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். மறக்காம தொடர்ச்சியாக நம்ம சேனலை பிறருக்கும் அறிமுகம் செய்து அவருடைய சப்ஸ்கிரைபையும் வாங்கி கொடுங்கள் என்று இந்த திரை காணொளி வாயிலாக உங்களுக்கு கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.